அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் காம்படிஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது புரியுதாங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. பொதுவாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் நம்பர் எத்தனை கேஷ் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. இப்போ டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்பிஐ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கேஷ் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருந்தோம்னா எத்தனை குவான்டிட்டியும் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது, எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். இது கூடவே அதிலே ஃபியூச்சர் மார்க்கெட் ஒன்று, ஆப்ஷன் மார்க்கெட் ஒன்று இருக்குது. இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டும் ஆப்ஷன் மார்க்கெட்டும் ஒவ்வொரு மாதம் எக்ஸ்பைரியில் ஓடிட்டுருக்கும். எக்ஸ்பைரின்னா ஒரு மாதம் நம்ம பை பண்ணோம் அப்படின்னாக்கி அந்த மாதமே அதை க்ளோஸ் பண்ணிடணும். அது நமக்கு ப்ராஃபிட் வந்தாலோ லாஸ் வந்தாலோ அது இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கொயர் ஆப் ஆகிரும். நமக்கு ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கடைசி வாரம் 4வது வாரம் நமக்கு எக்ஸ்பைரியாக இருக்கும். இது ஃபியூச்சர் மார்க்கெட்டில் லாட் சைஸாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் ஒவ்வொரு லாட் சைஸில் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு லாட் அப்படின்னா ஒரு 150 குவான்டிட்டி இருக்கும். மினிமமாக சிங்கிள் குவான்டிட்டி வாங்க முடியாது. கேஷ் மார்க்கெட்டில் சிங்கிள் குவான்டிட்டி வாங்கிக்கலாம். ஃபியூச்சர் மார்க்கெட்டில் லாட் சைஸாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சில இதுக்கு 500 குவான்டிட்டி, சில ஸ்டாக்கு 1000 குவான்டிட்டி, 2000 குவான்டிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கை பொறுத்து அந்த குவான்டிட்டி மாறுபடும். ஆனால் அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னாக்கி நம்ம அதை பை பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கி ப்ராஃபிட்டும் நல்லா வரும், அதே மாதிரி லாஸும் நிறைய வரும். இதுலேயும் அதிகமான ட்ரேட் பண்ணாலும் நமக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வராங்கிறது நம்ம ட்ரேடிங்கை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கும். இது மாதிரி ஆப்ஷன் ட்ரேடு, இந்த ஆப்ஷன் ட்ரேடும் அதே மாதிரி தான் இருக்கும், லாட் சைஸாக தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னாக்கி இந்த ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, அதாவது இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸ் வரும் அந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன், அதாவது பெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்கும். 1 மந்த் எக்ஸ்பைரி தான். இது சேம் லாட் தான் இருக்கும். இப்போ டிசிஎஸ் 150 குவான்டிட்டி அப்படின்னாக்கி ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி இருக்கும். டிசிஎஸ் 2000 ரூபாய் கரண்ட் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அடுத்து 2100 போகுமா, 200 போகுமா, 300 போகுமாங்கிற கான்ட்ராக்ட் இருக்கும். அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். அதாவது 2100 கால் அப்படின்னு இருக்கும், 2200 கால் இருக்கும். இப்படி ஒவ்வொரு, அதாவது ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வரோங்கிறத நம்ம ப்ரொடிக்ஷன் பண்ணுறது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதை இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் ரீச் ஆச்சுன்னா நம்மளுடைய வேல்யூ ஏறிட்டு இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னாக்கி இந்த பிக்சடு ப்ரைஸாக இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஷனில் அமௌண்ட் ரொம்ப குறைவாக இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ டிசிஎஸ் 2000 கால் அப்படின்னா அது 2000 கிட்ட இருந்துன்னா ஒரு 10 ரூபா அப்படின்னா ஒரு 10 ரூபா வச்சு 150 குவான்டிட்டிக்கும் எவ்வளோ வரும். அப்போ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 1500 மட்டும்தான் இருக்கும். லாட் சைஸு கூடுதலாக இருந்தனாக்கி நம்ம இந்த ஆப்ஷன் மார்க்கெட்லேயும் இதே மாதிரி தான் நமக்கு லாட் சைஸாக தான் இருக்கும். அந்த லாட் சைஸ்னாக்கி அது கால், அதாவது இந்த கால் இந்த ரேட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டிங் மாதிரி இருக்கும். அதேமாரி கால் இறங்கி, அதாவது மார்க்கெட்டு இறங்கிச்சு அப்படின்னா கீழே வந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு புட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே போச்சுன்னா காலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது நமக்கு என்ன ப்ரைஸ் வரும் இல்லை என்ன ப்ரைஸு கீழே வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இது. கிரிப்டோ மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு டேஞ்சராக இருக்கும். நமக்கு காசு நிறையா போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நார்மலாக ட்ரேட் பண்ணால் ஸ்மால் ப்ராஃபிட் வரும். நம்ம நிறைய லாட் சைஸு குவான்டிட்டியை கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்ல ப்ராஃபிட் வரும். எல்லாமே 1 மந்த் எக்ஸ்பைரியில் தான் இருக்கும். 1 மந்தில் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஒரே நாள் ப்ராஃபிட் வந்தாலும் க்ளோஸ் பண்ணலாம். 1 வீக், 2 வீக், ஒரு 4 வீக் வரைக்கும் நம்ம ஹோல்டிங் வச்சுக்கலாம். இதுதான் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் ஆப்ஷன் மார்க்கெட். ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும்னா நிறைய இருக்குது. கால் ஆப்ஷன்லாம் பற்றி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்லாம் பற்றி படிக்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஷார்ட் டைமாக ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒரு டிசிஎஸ் 2000 கால் அப்படின்னா அதுக்கூட வேல்யூ 50 ரூபா இருக்குது அப்படின்னா அதோடைய குவான்டிட்டி ஒரு லாட்டுக்கு 150. இப்போ 150 பெருக்கல் இந்த 50 ரூபா வச்சு போட்டு பார்த்தோன்னாக்கி 7500 ரூபாய்க்குள்ளே நிற்கும். இதுதான் நம்மளுடைய லாஸ் ஆனாலும் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நிற்கும், இதுக்கு மேலே போகாது. ப்ராஃபிட் வந்தாலும் அது எவ்வளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் போயிட்டே இருக்கும். அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் வரும்.
இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதை வந்து பேப்பர் ஒர்க் மாதிரி ட்ரையல் பண்ணி பார்த்து தான் இதில் இறங்கணும். சரியான ஒரு அனலிசிஸ் இல்லைனாக்கி இதில் வந்து நம்ம வந்து லாஸ் தான் வரும். இதிலே வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் தான் நமக்கு அதிக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு இதுதான் நம்ம வந்து மாதம் இந்த எக்ஸ்பெரியில் நம்ம வந்து சரியான முறையில் நம்ம வந்து டெக்னிக்கல் அனலிசிஸ் எடுத்து பண்ணால் இதில் பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸ்டாக்ஸ்லலாம் பார்க்குறத விடைக்கும் பேங்க் நிஃப்டியில் அதிகமாக பார்க்கலாம். அதிக வாலட்டிலிட்டி இருக்கும், மேலேயும் கீழேயுமா போயிட்டு இருக்கும். அப்புறம் நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிக ஹை ப்ராஃபிட் எடுக்கணும். இதுதான் இந்த ஸ்டாக் ஆப்ஷனில் நடக்கக்கூடியது. அதை கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரையல் பாருங்கள். முதல்ல வந்து இப்போ இந்த ஆப்ஷனை பார்ப்போம். ஆப்ஷன்லேயே அதாவது பையிங்கில் போச்சுன்னா மேலே போகும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணாக்கி அது வந்து கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்னாக்கி மார்க்கெட் கீழே வரணும், அதாவது மார்க்கெட் செல்லிங்கில் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை நம்ம வாங்கிக்கலாம். டாட்டா மோட்டார்ஸ் எடுத்துக்குவோமே, 100 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து 105 கால் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் வந்து 100ல் இருக்குது. அப்போ 100 கால் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். 105 அதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும். 110 அதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும். 115 120லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்தமாரி இந்த ஸ்டாக்கு மேலே போச்சுன்னா அதுக்குள்ளே ரேட்டு எவ்வளோக்கு இருக்கோ அதை வாங்கிக்கலாம். ஒரு லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதேமாரி புட்டு, உதாரணமாக இந்த டாட்டா மோட்டார்ஸு 90, அதாவது 100ல் இருந்து 95 90 85 80 இந்தமாரி இறங்குறதுக்கு புட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். 95 புட் ஆப்ஷன் ஒரு ரேட் இருக்கும், 90 புட் ஆப்ஷன் ஒரு ரேட் இருக்கும். எது இந்த ப்ரைஸ் எப்படி ஏறும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஓவர்டேக் பண்ணும்போது இதோடைய வேல்யூ ஹையாக இன்க்ரீஸ் ஆகும். அது ரீச் ஆகலை அப்படின்னா இந்த மந்த் எக்ஸ்பைரியில் இது கண்டிப்பாக 0 ஆயிரும். நம்ம என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கோமோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதுக்கு மேலே எவ்வளோ போகுதோ அவ்வளோவுமே நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அதனால் இதை வந்து சரியாக அனலைஸ் பண்ணி எடுத்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இதை கொஞ்சம் ட்ரையல் பண்ணியே பாருங்கள். நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்லாம் வாங்கலாம் அப்படின்னாக்கி ஸ்டாக்ஸ், இப்போ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய 1000 ஸ்டாக்கு மேலே இருக்கும். அதில் உள்ள ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் ஒவ்வொரு அனலிசிஸ் பண்ணி எடுத்துக்கணும். நிஃப்டி அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது. இதில் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். இதில் வந்து பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதை வந்து நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணால் தான் இதெல்லாம் வந்து படிக்க முடியும். இப்போ ஷார்ட் டைமாக நான் வந்து ட்ரேட் பண்ணுறது மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன், அதை கவனிச்சுக்கோங்க. அதுமாரி கிரிப்டோவிலையும் நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. கிரிப்டோ ஆப்ஷனில் இப்போதெல்லாம் வந்து கை வைக்காங்க யாரும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு நல்லா பழகுன பிறகு கிரிப்டோவில் போகலாம். கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆப்ஷனில் போகவே கூடாது. இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாட் சைஸ் வச்சுருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுமாரி இப்போ நிஃப்டிக்கு வந்து ஒரு லாட் அப்படின்னா 75 குவான்டிட்டி இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு ஒரு லாட் அப்படின்னா 25 குவான்டிட்டி இருக்கும். டாடா ஸ்டீலுக்கு வந்து 1200 குவான்டிட்டி, டிசிஎஸ் ஸ்டாக்கு வந்து 150 குவான்டிட்டி, ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக்கு வந்து 300 குவான்டிட்டி. இது வந்து நான் சாம்பிள் கொடுத்துருக்கேன். இதேமாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குவான்டிட்டி இருக்கும். நமக்கு மெயினாக வந்து இந்த பேங்க் நிஃப்டி தான் ரொம்ப கவனமாக பார்த்து நம்ம ஹை ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துற பாருங்க. இப்போ நிஃப்டி வந்து 11,000 பாயிண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த 11,000 காலை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து 70 ரூபா. அதோட ரேட்டு வந்து 70 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா குவான்டிட்டி வந்து ஒரு லாட்டுக்கு வந்து 75. அப்போ ஒரு லாட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக 5250 ரூபா தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 11,000 தாண்டி மேலே போக போக எவ்வளோக்கு போகுதோ அவ்வளோவுமே இந்த ரூபா வந்து வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். இது வந்து 800 ரூபா 150 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னாக்கி நம்ம எவ்வளோ அன்லிமிட்டட் ப்ராஃபிட். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் நமக்கு ப்ராஃபிட். இதுக்கு மேலே போகலை அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மந்த் கடைசி எக்ஸ்பைரியில் வந்து அது வந்து இதுக்கு மேலே வரலைன்னா 0 ஆகிரும். அப்போ நம்ம வந்து கரெக்டாக கணிச்சு போட்டோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அதே மாதிரி கீழே மார்க்கெட்டு கீழே டவுன் ஆகுது அப்படின்னா நிஃப்டி வந்து 10,800க்கு வருது அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் வந்து 75, அதாவது ஒரு லாட்டுக்கு 75 குவான்டிட்டி 30 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருந்தால் மொத்தமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2250. அது 11,000 ப்ரைஸ் இருந்துச்சுன்னா 10,800 புட்டு மார்க்கெட் டவுனில் வந்துன்னா வாங்கினா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான் இருக்கும். ஒருவேளை அது வந்து அந்த ஒரு மாதம் எக்ஸ்பைரியில் ஒரு 10,700 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சுன்னா இது வந்து 100 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதை வந்து இன்னும் ட்ரையல் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கலாம், நிறைய புரியாமையும் இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு நீங்கள் அதை கொஞ்சம்
நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுக்க தான் இது வந்து உங்களுக்கு இது பழக்கத்துக்கு வரும். இது வந்து உடனே படிக்கக்கூடிய இது இல்லை. ஆனால் சிலவங்களுக்கு வந்து உடனே புரியும், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு சாம்பிள். இப்போ வந்து என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் ஒரு சாம்பிளாக காட்டுறேன். இப்போ நிஃப்டியோட 11,000 நிஃப்டி ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. அதாவது இன்னைக்கு வந்து 101 பாயிண்ட் ஏறி இருக்குது. அப்படின்னா இந்த 11,000 ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்கு, இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்க எல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நிஃப்டி வந்து 11,000 போகுது, 11,000க்கு மேலே 50, 100 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெவலும் ரீச் ஆக அதோட ப்ரைஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். 11,000 ப்ரைஸ், 11,000 கால் இந்த பக்கம் வந்து கால்ஸ் இருக்கும். இதை செக் பண்ணிக்கலாம். கால்ஸோட ப்ரைஸ் இந்த பக்கம் இருக்கும், புட்ஸோட ப்ரைஸ் இங்கே வந்து ஓடிட்டுருக்கும். மார்க்கெட் அப்பில் போனனால இந்த பக்கம் கால்ஸ் எல்லாம் ஏறும். டவுனில் போச்சுன்னா புட்டெல்லாம் வந்து ஏறிட்டு இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த அளவுக்கு வரோங்கிறத நம்ம நல்லா வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டாக்கி ப்ராஃபிட் அதிகமாக பார்க்கலாம். இதில் வந்து 11,000 கால் வந்து 135 ரூபா இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே இது வந்து 70 ரூபா 80 ரூபாயில் இருந்திருக்கலாம். அப்பில் போனனால வந்து அது 135 ரூபாய்க்கு வந்திருக்கு. நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இது மாதிரி புட்டில் இறங்கும் போதும் நம்ம அதை வாங்கி வச்சுருந்தோம்னாக்கி நிறைய ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு உண்டு. அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ட்ரையல் பண்ணணுன்னா பேப்பரில் வந்து எழுதி அதை வந்து ட்ரையல் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆச்சுன்னாக்கி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். இந்த பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக எல்லோரும் வந்து வாட்ச் பண்ணி ஆகணும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க.